அமாவாசை பௌர்ணமிக்கு எட்டுக்கம்மன் கோயில்ல நல்ல பவர் வைப்ரேஷன் எல்லா கோயிலுமே இருக்கும். மெயினா ஆனா போக முடியுமா? என்ன எல்லாருமே வந்திருப்பாங்களா? எப்படி? கூட்டம் நிறைய இருக்கும் மேடம். அதான் கேக்குறேன். கூட்டம் நிறைய இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அந்த அம்மா அங்க அரபலீஸ் கோயில் நடக்கும். நிறைய ஜனங்கள் வருவாங்க. இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு நான் போகும்போதெல்லாம் கூட்டம் கிடையாது மேடம். அவ்வளோ ஆளுங்கள வரமாட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் 1 1/2 இயர்ல பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரீல்ஸ் கொல்லிமலைக்குன்னே பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இப்போ தான் நிறைய ரைடர்ஸ்லாம் வராங்க. முதல்ல அது பயம். கொல்லிமலைனா பயம் இருந்தது. இப்போ கொல்லிமலைக்கு பயமே இல்ல. சுத்தமா விட்டு போச்சு. எல்லாரும் வராங்க, எல்லாரும் போறாங்க, எல்லாரும் ஜாலியான்ட்டு வராங்களே தவிர, அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல சக்தி இருக்கான்ற ஒரு கேள்வி இப்போ வந்துருச்சு. சோ அமாவாசை அப்போ அங்க போனா வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்றீங்க. ரொம்ப சிறப்பு. அமாவாசை எப்பவுமே இல்ல. அமாவாசை, பௌர்ணமி ரொம்ப சிறப்பு தான். பெரும்பாலும் நான் சொல்ல கேட்டாக்கா, கொல்லிமலைக்கு போங்க. உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வாங்க. எப்பவுமே ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய தானங்கள், வழிபாடுகள், தர்மங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல பலன் குடுக்கக்கூடியது. ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணீங்கன்னாக்கா நல்ல பலன். ஸோ ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவோம். நிறைய சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அமாவாசைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவோம். நல்ல வளர்ச்சி வேணும் அப்படின்னு கேட்டா, பௌர்ணமி போயிட்டு வர சொல்லுவோம். ஸோ நாள் தேவை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான். அது தெய்வத்தை பொறுத்தவரைக்கும் நாள் கிழமை, தேதியும் கிடையாது. நம்ம எப்போனா போயிட்டு வரலாம். அதனால ஒண்ணும் பயம் கிடையாது. இதால போயிட்டு வரலாம்.